வணக்கம். இது காதல் கனவுகளின் மீண்ட சொர்க்கம் நீ எனக்கு. எழுதி வாசிப்பது உங்கள் லட்சுமி. எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பகுதி 2. காலை மணி 5 எட்டியிருக்க பஸ்ஸும் நிறுத்தத்தை எட்டியிருந்தது. கண்களை திறந்தவனின் பார்வை நேராக அவளை நாட, அவள் இருக்கை காலியாக கிடந்தது. பதறிப்போன மகேஷ் கண்டக்டரிடம் சென்று, சார், என்கிட்ட உட்கார்ந்துருந்தாலே அந்த பொண்ணு எங்க சார் இறங்குனா என்று வினவ, யாரு, நேத்து ராத்திரி குறுக்க வந்து விழுந்துச்சே அந்த பொண்ணா? ஆமா, அதே பொண்ணுதான். அது தஞ்சாவூருக்குள்ள நுழையும் போதே இறங்கிடுச்சே தம்பி. ஓ, தேங்க்ஸ் சார் என்றவனின் மனம் முழுதும் அவளை எப்படி கண்டுபிடிப்பதோ என்று கவலை சூழ்ந்திருக்க ஆட்டோவில் ஏறி அமர்ந்தான். அப்போது ஆதி அவனை கைபேசியில் அழைக்க, மச்சான், என்னடா நைட்டு முழுக்க ஏன் நினப்பாவே இருந்தியோ? ஆமா, நீ பெரிய நயன்தாரா, உன்னை நினைச்சிட்டே இருந்தாங்க. டே ஆதி, ஆனா என்று அவன் இழுக்க, என்னடா இழுக்கிற? இல்லடா, நேத்து பஸ்ல என் கூட ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துச்சுடா. பொண்ணா? என்னடா சொல்ற? பொண்ணுன்ற வெக்கப்படுற, அது உன் கேரக்டருக்கே செட் ஆகலையே. அதுதான்டா எனக்கே தெரில. அவளை முதல்ல என்கிட்ட முதல்ல என்கிட்ட வந்து பேசினப்ப கூட ஒன்றும் தோணலை. அப்புறம் என் பக்கத்தில் உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்று ஆதி சுவாரஸ்யமாக கேட்க, அப்புறம் நானும் தூங்கிட்டேன். தூங்கிட்டியா என்று ஆதி கடுப்பாக, டேய் முழுசா கேளுடா. ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும். பஸ்ல பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிருச்சு. என் தூக்கம் கலைஞ்சிருச்சு. அப்பதான் அவளை திரும்ப பார்த்தேனா, பஸ்ல ஸ்ரீராம் லேசா வலிச்சதான்னு உருகி பாடிட்டு இருந்தார். அவளை பார்த்த உடனே எனக்கும் அப்படிதான் மனசோரம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டா, தூக்கத்துல கைய போட்டாளா? இல்லடா, குளிர்ல அப்படியே நடுநடுங்கிட்டு இருந்தா. அச்சச்சோ, அப்புறம் நீ என்னடா பண்ண? அப்புறம் நான் என் கோட் எடுத்து மூடிவிட்டேன். அவ்வளோதானா என்று ஆதி கேட்க, டேய் உன் கற்பனையை அடக்கு. அதெல்லாம் ஒன்றும் அப்ப நடக்கல. என்ன, அப்ப நடக்கலனா அப்படின்னா என்னடா அர்த்தம் என்று அதிர்ச்சியாக அவன் கேட்க, இல்லடா, அவளை யாரோ விரட்டிட்டு வந்தாங்க போல. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஏன் போர்வுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டா என்று மகேஷ் நடந்ததை சொல்லி முடிக்க, ஸோ ஓவர் நைட்ல அந்த பொண்ணு உன் மனசை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லு. ம், ஆமாண்டா. எனக்கு நீ இப்போ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணணும்டா என்று மகேஷ் கேட்க, தெரியும், வேற என்ன கேட்க போற? உன் ஆள் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும். கரெக்டாக சொல்லிட்டடா. ம், என்ன பண்ணுறது? உனக்கு ஒழுங்கா நேற்று ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா எனக்கு இந்த வெட்டி வேலை வந்திருக்காது. சரி, அவள் டீட்டெயில்ஸை சொல்லு. டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவள் பேர் மதுவந்தி. சென்னை டு தஞ்சாவூர் ட்ராவல் பண்ணா. அவ்வளோதாண்டா தெரியும். அவள் ஐடி கார்டில் பேரை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. நீ நீ ஒன்றும் கஷ்டப்பட்டு தேட வேண்டாம். இங்கே ஒரு நல்ல டிடெக்டிவ் ஏஜென்சியை பார்த்து மட்டும் சொல்லு, அது போதும் என்றான். டேய், போதுண்டா பொண்ணை தேடினது. நீ ஒரு வக்கீல், போலீஸ் இல்லை, மறந்துடாத. ஒழுங்கா வந்த வேலையை பார்க்கப்போ, இல்லைன்னா பெரியவர் கடுப்பாயிடுவார் என்று ஆதி எச்சரிக்க, தெரியும்டா, நாளைக்கு தானே வருவேன்னு சொல்லியிருக்க. நாளைக்கு கரெக்டாக 11 மணிக்கு கூடலிங்க ஐயாவை பார்க்க போயிடுவேன், ஓகேயா? மச்சான், மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவர் பார்க்க தான் வெள்ளை வேஷ்டி போட்டு பவ்யமா இருப்பாரு. ஆனா பயங்கர டெரரான ஆளு. ஊர்லே பெரிய புள்ளி. சொத்து மதிப்பு கேட்கவே வேண்டாம். பார்க்குற இடத்தையெல்லாம் வளைச்சு போட்டிருப்பாரு. நீ வழக்கமா வர்ற கிளைண்ட்டை பேசுவியே, ஆஸ் பர் ரூல், இந்த டயலாக் எல்லாம் அங்கே விட்டுறாத. அங்கே அவர் வச்சது தான் சட்டமே. அவர் கேட்குற லீகல் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து கொடு. ஜாக்கிரதடா. அங்கே பெரியவரை யாராவது கோபப்படுத்துகிற மாதிரி பேசினாவே போட்டு தள்ளிடுவாங்களாம். போதுண்டா உன் பில்டப்பு. இது மற்ற ஊர்னா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். தஞ்சாவூர் எங்கள் அப்பாவுக்கு பூர்வீகமான ஊர். சின்ன வயசில் அடிக்கடி போயிட்டு வந்த ஊர். அங்கே இருக்க பழைய வீட்டையும் சரி பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் இந்த ஆஃபரை ஒத்துக்கிட்டேன். சரிடா, வீடெல்லாம் ரெடி பண்ணியாச்சா என்று ஆதி வினவ, ம், அதெல்லாம் அம்மா அவங்க அங்கே ஆளை விட்டு ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. ஓகே ஆதி, நான் அப்புறம் பேசுகிறேன். வீடு வந்துருச்சு என்று மகேஷ் ஃபோனை துண்டிக்க, வாங்க தம்பி என்று அந்த வீட்டை பராமரிக்கும் பாட்டி அழைக்க, என்ன பாட்டி, சௌக்கியமா? நல்லா இருக்கேன் தம்பி. எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? ம், எல்லாரும் நல்லா இருக்காங்க என்று மகேஷ் சொல்ல, சிறு வயதில் சொந்தங்களுடன் விளையாடிய பசுமையான நாட்களும் நினைவு வர குளித்து தயாராகி ஊரை சுற்ற கிளம்பினான்.
அவன் மனதுக்குள் மதுவந்தியை இன்று எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஓட முதலில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்றான். பின் இரவு ஊரை சுற்றி விட்டு வீடு திரும்பிய போது அவளை காண முடியவில்லையே என்ற ஏமாற்றத்துடன் சோர்வும் அவன் முகத்தில் அப்பியிருந்தது. அப்படியே தூங்கியும் போனான். மறுநாள் காலை 7 மணி அளவில் பாட்டி கொடுத்த காஃபியுடன் செய்தித்தாளை படிக்கத் தொடங்கினான். ஆனால் 2ஆம் பக்கம் திருப்பியவனால் அதில் இருந்த செய்தியை பார்த்து அதிர்ச்சியில் மூச்சு கூட விட முடியவில்லை. விபத்தில் இளம்பெண் மரணம். சென்னையைச் சேர்ந்த மதுவந்தி தன் எதிரே வந்த லாரியை கவனிக்காமல் சென்றதில் விபத்துக்குள்ளானார் என்ற செய்தி கால் பக்கத்தை நிரப்பியிருந்தது. அதில் மதுவந்தியின் சிரித்த முகமும் அச்சிடப்பட்டிருந்தது. நன்றி நேயர்களே. இனி அடுத்த பகுதி வெள்ளி என்று தொடரும். உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள். அதனுடன் பகிரவும் செய்யுங்கள். நன்றி.